ஹாய் வெல்கம் டு பிரியா பிகினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ எடுத்த வீடியோ. என்னோடய ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை தான். ஸோ அந்த மும்பையில் ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல் இது. அங்கெல்லாம் இருக்கும்போது 40 நாளைக்கு முன்னாடியே அவங்க விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணி விநாயகர் சதுர்த்தி எடுத்து சூப்பராக பண்ணுவாங்க. அதுலேயுமே அவங்க டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இங்கேன்னு சொல்கிறத விட நாங்கள் இருக்கிற இடத்துல கிராமத்தில் இப்படி விநாயகர் யாருமே வீட்டில் வச்சு கரைச்சி அப்படி வழிபடுற பழக்கம் கிடையாது. நாங்கள் தான் நான் இருக்கிற ஊர்லேயே நான் மட்டும்தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டுக்கும் முதல் நாள் வரைக்குமே விநாயகர் எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் வைக்கும்போது நாங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தற்செயலாக அந்த இடத்துல பார்த்தோம் விநாயகரை. அப்படியே வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷமும் தம்பி அந்த ஊரில் இருக்கான் ஒருத்தன், அவன்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்து விட்டுருன்னு சொல்லியிருந்தோம். நைட்டு லாஸ்ட்டு பஸ்ஸில் வாங்கி கொடுத்து விட்டுருந்தான். அம்பாசமுத்திரத்துலேருந்து இந்த விநாயகர் நைட்டு 11 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. சரி உழைச்சி பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸ்லேயே வச்சுருந்தோம். அதிகாலையில் எழுந்திரிச்சி நான் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி நான் அன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே பண்ணேன். வீட்டில் பாத்திரம் கழுவுறதுலேருந்து அப்புறம் விளக்கு ஜாமான் கழுவுறதுலேருந்து எல்லாமே அன்றைக்கி தான் பண்ணேன். எல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணிக்கு படுக்க போச்சுன்னா நல்லா சரியான ஃபீவர் எனக்கு. காலையில் எப்படி சாமி கும்பிட போகிறோம், எப்படி 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க போகிறோன்னு நினச்சிட்டு தான் தூங்கவே போனேன். மாத்திரை வேறு போட்டு படுத்து சுத்தமாக முடியலை என்னால். அப்புறம் 4:30க்கு ஹஸ்பண்டுக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு. உடனே ஹஸ்பண்டுக்கு நான் கேட்டேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. சரி நானே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டு விநாயகரை எப்போவும் அங்கே இப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது டோக்கன்லாம் முன்னாடியே போட்டு வச்சுருவாங்க. விநாயகர் செய்கிற இடத்துல போய் முன்னாடியே பைசாவும் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு தான் போய் விநாயகரை கூட்டிகிட்டு வருவாங்க ஆரத்தி எடுத்து. அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வச்சு விநாயகருக்கு நல்லா ஆரத்திலாம் காமிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அப்படி ஒரு காற்று, அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி நேச்சுரலாக அந்த படத்துலலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு காற்று. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அது இன்னும் எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே விநாயகருக்கு முதல்ல நம்ம வீட்டோட தரையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேடையில் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அதில் அரிசி போட்டு பிள்ளையாரை வச்சுட்டு அப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அவரை ரெடி பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டெல்லாம் பூ கையிலேயே நான் கட்டியிருந்தேன். எனக்கு மல்லிகைப்பூவே கெட்ட வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நானே கட்டுவேன்னு சொல்லிட்டு சூப்பராக கட்டி வச்சுருந்தேன். நிறைய பூ, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ எல்லாம். அதுதான் விநாயகருக்கு. அப்புறம் வீட்டு விநாயகரை துணை விநாயகராக வச்சாங்க. அதாவது ஒரு விநாயகர் வாங்கும்போது துணை பிள்ளையார் வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பிள்ளையாரை துணை பிள்ளையாராக வச்சாச்சு. அப்புறம் மாரியம்மன் ஃபோட்டோ, முருகருக்கு எல்லா சாமிக்கும் பூ அலங்காரம் பண்ணாங்க ஹஸ்பண்ட். நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா தான் இருந்துச்சு. காலையிலேயே எல்லா பிரசாதமும் பண்ணிடணும். விநாயகருக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். வடை, சுண்டல், அப்புறம் கொழுக்கட்டை எல்லா நெய்வேத்தியமும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு படைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு படுத்தேன். ஆனால் இப்படி ஆனதுனால என்னால் எந்த பிரசாதமே ரெடி பண்ண முடியல. முதல் நாளே வாங்கிட்டு வெத்தலை, பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சுட்டேன். கூடவே ஒரு தேங்காய் உடைக்காமையே வச்சுருவோம். நாங்கள் உடச்சி வைக்க மாட்டோம். நாளைக்கு இப்போ ஒரு நாள் இல்லைன்னா 5 நாள் அப்படி பிள்ளையார் வைப்போம் இல்லையா, பிள்ளையார் கரைக்க போகிற அன்னைக்கு கரைக்கிற இடத்துல வச்சு தான் அந்த தேங்காவை உடச்சி அவருக்கு பூஜை பண்ணுவோம். அப்படி தான் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் லட்டு எல்லாம் கடையிலே வாங்கிட்டு வந்ததை பிரசாதமாக வச்சோம். ஆனால் மனசு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சாச்சு. அப்புறம் சாமிக்கு நல்லா தீபம், தூபம், ஆராதனை எல்லாமே பண்ணாங்க ஹஸ்பண்ட். அவங்க சூப்பராக அந்த விநாயகர் ஆர்த்தி படிப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கேட்குறதுக்கு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அது புரியாது. ஏன்னா ஹிந்தி புரியும். ஆனால் அந்த சாங் எனக்கு அவ்வளோவா புரியாது. ஆனால் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூஜையெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தார் பிள்ளையார். அப்படி கண் எடுக்கவே முடியல. நானே திருஷ்டி போட்டேன். அவருக்கு சுற்றி தான் போடணும் நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஹஸ்பண்டையும் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் நல்லபடியாக பூஜையை முடித்ததுக்கப்புறமா
ஒரு 5:00 வந்து ஆரம்பித்த பூஜை வந்து ஒரு கரெக்டாக நாங்கள் பூஜையெல்லாம் முடிக்கவும் 6:00 ஆயிடுச்சு. அப்புறம் வீட்லேயுமே சென்டரில் ஒரு வந்து கப் சாம்பிராணி எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாக சூப்பராக இருந்துச்சு. சரி 6 மணி ஆகிட்டு என்னதான் காய்ச்சலோ மண்டடியா நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணம் கரைச்சி முத்தம் தொளிச்சிடும்னு சொல்லிட்டு வெளியில் போய் சாணம் கரைச்சி முத்தெல்லாம் நல்லா தொளிச்சு விட்டுட்டேன். கோலம்லாம் யோசித்து வச்சுருந்தேன், இந்த கோலம் போடணும் அந்த கோலம் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் முடிஞ்சது ஏதோ சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு சிம்பிளாக கலர் கொடுத்துட்டு அப்புறம் வெளியிலையும் கோலம் போட்டுட்டு வாசல் படி பக்கமும் நல்லா கோலம் போட்டாச்சு. ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால காலையில் ஒரு 4:30க்கு வந்து ஷிஃப்ட் டைம் முடிகிறது. முதல் நாளே ஏதாச்சும் ஒரு பண்ணி வச்சுருப்பேன் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா காஃபியாச்சும் அட்லீஸ்ட் போட்டு கொடுத்துருவேன். அதை குடிச்சிட்டு தான் படுப்பாங்க. இன்றைக்கி எதுவுமே என்னால் பண்ண முடியலனால முதல் நாள் வடித்த சாதம் தண்ணி ஊற்றாம தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் நைட் பண்ணியிருந்த காளான் கிரேவியும் இருந்துச்சு. அதை எடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தேன். அவங்க அதுக்குள்ளேயே வயிறு பசிக்கின்னு மிக்சர் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து வெண்பொங்கலும் அப்புறம் சட்னியும் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு நல்லா பச்சரிசி போட்டு வெண்பொங்கல் சூப்பராக பண்ணியிருந்தேன். அப்புறம் சட்னியும் பொரிகடலாம் போட்டு சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்து தாளித்து விட்டுட்டு விநாயகருக்கு சூப்பராக காலையில் ஒரு நெய்வேத்தியம் வச்சாச்சு அவருக்கு. மதியத்துக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் சுத்தமாக என்னால் முடியல. அப்படி ஜாயிண்ட் பெயிண்டு அப்படிலாம் முட்டிலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு இப்படி ஒரு வலி வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஏற்கனவே முட்டு ப்ராப்ளம் இருக்குது. உட்காந்து அழுதுட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட்டை சொன்னால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வந்துடுச்சு, அவ்வளோ பெயின். சரின்னு சொல்லிட்டு விநாயகர் அப்படின்னு நினச்சி மனசில் கும்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து சிம்பிளாக பருப்பு குழம்பு வச்சு வாழைக்காய் பொரித்து அப்பளம் பொரிச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, விநாயகருக்கு இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு சாமிக்கு விரதம் இருந்து சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், அன்றைக்கி சமையல் நம்ம உப்பு உரப்பு எதுவுமே பார்க்க மாட்டோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக. அன்றைக்கி வச்ச பருப்பு குழம்பு அப்படி தான், சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே இந்த ஏதோ கல்யாண வீட்டில் இந்த ஹோட்டலெல்லாம் மணக்கும்ல அதை விட அற்புதமாக இருந்துச்சு. அந்த 2 பக்கமும் ஏற்றிருக்கிற விளக்க வந்து அணையவே விட மாட்டேன். நாளைக்கு பிள்ளையாருக்கு அரைச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து குளிர வைப்பேன். அப்போ வரைக்கும் அந்த விநாயகர் பக்கத்தில் விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஆகிட்டுன்னா ஒரு விளக்கு வந்து ரொம்ப கசைய ஆரம்பிச்சதுனால இடையில வந்து அணைக்கிற மாதிரி ஆகிட்டு ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போல் கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பூரணம் தான் பண்ணியிருந்தேன். நெய்யில் நல்லா தேங்காய் வறுத்து அது கூட வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருந்தேன். என்கிட்ட வந்து வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பூரணம் வந்து சைடில் எடுத்து ஆற வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் எப்போவும் பச்சரிசியில் தான் பண்ணுவேன். அன்றைக்கி கடைக்கு போயிருந்ததுனால கொழுக்கட்டை மாவுன்னு தனியாக பாக்கெட் வச்சுருந்தாங்க. அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெந்நீர் சூடு பண்ணி அதில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கிளறி விட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே பூரணமும் ஆறிடும். 2மே ஆறினதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அச்சு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குனா முதல் நாள் தான் வந்து ரிசீவ் ஆச்சு. லாஸ்ட் இயர் இதுக்காக தேடாத கடை கிடையாது. எப்படியும் ஆர்டர் போட்டாலும் அந்த டயத்தில் வராதுன்னு தெரியும், அதனால் போடலை. ஆனால் இந்த வருஷம் முன்னுக்கூட்டியே ஞாபகம் வந்துச்சு, அதனால் போட்டேன். அதனால் இந்த கொழுக்கட்டை அச்சு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த மோடில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது பண்ணணும்னு. மும்பையில் இருக்கும்போது இப்படி இந்த அச்சில் தான் பண்ணுவோம் நாங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி பண்ணவே இல்லை. சும்மா கைட்டே பண்ணிடுவேன். ஆனாலும் கைட்டு பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். ஆனாலும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் கிடையாது. டேஸ்ட் வைஸ் பார்த்தா 2மே ஒன்று தான். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு நைட்டு 8:30 ஷிஃப்ட்டு. அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த மேல்வலி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஈவினிங் போல் தான் தம்பி வயலுக்கு போயிட்டு வரும்போது அருகம்புல் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தான். அந்த அருகம்புல் வச்சு நம்ம விநாயகருக்கு வந்து சூப்பராக அருகம்புல் மாலையும் கட்டி அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளையாருக்கும் குட்டியாக மாலை கட்டிட்டு நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே ஆரத்தி காமிச்சாச்சு. குட்டி பாப்பா வந்து கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே 2 ஆட்டையை போட்டுட்டு போய் உட்காந்துருக்காங்க. அதனால் அவங்க சாப்பிடல. ஏன்னா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, குழந்த தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆற வச்சுக்கிட்டு இருந்தா. நான் அதுக்குள்ளே சாமிக்கு படைச்சிடலான்னு சொல்லிட்டு படைச்சிட்டு நல்ல தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியாச்சு. அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்குமே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஆரத்தி அங்கேயே கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டேன். எல்லாம் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்து 5 நாள் அப்படிலாம் வைக்கல. ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கரைக்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்பாடன்னு போய் படுத்துட்டேன். அப்புறம் நான் எந்த வேலையுமே பார்க்கல. டைரெக்டாக நைட்டு சாப்பிட்டு தூங்குனதோட சரி. அப்படி தான் போச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாவுமே. ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியோ நான் நினச்ச மாதிரியோ சாமி கும்பிட முடியலை. ஆனால் எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இது வந்து அது வந்து ஹஸ்பண்ட் தான் கரைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் முதல் நாளே பிளான் பண்ணிட்டோம். போன வருஷம் வந்து கிணத்துல கொண்டு போய் விநாயகரை கரைச்சோம். அது அப்படியே தொப்புன்னு போட்டது வந்து இப்படி மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணேன்னா, பெரிய டப்பில் வந்து தண்ணி நிரப்பி, அதில் நல்ல தண்ணி நிரப்பி அதில் வந்து பன்னீர் ஊற்றி, அதில் ரோஜாப்பூ, அப்புறம் செம்பருத்தி பூ, பிச்சிப்பூ அதெல்லாம் போட்டு கரைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அது கூடவே வெளியில் ஃபஸ்ட்டு தூக்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம தூக்கி நம்ம வீட்டு தரையில் வச்சதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், அரிசி இதெல்லாம் போட்டு அர்ச்சனை அவருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி பின்னாடி அப்படி பேக் சைடாகவே போகணும். முன்னாடி தூக்கிட்டு போகாமல் பேக் சைடே போய் கணபதி பப்பா மோரியா அப்படிங்கிற இதை சொல்லிக்கிட்டே போனோம். பாப்பாவுக்கு வந்து பார்க்க போன வருஷம் பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா? இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை. அவளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சாமியை வந்து முக்கும்போது பிள்ளையார் குளிக்காரு பிள்ளையார் குளிக்காருன்னே சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. வெளியில் போன உடனே வெளியிலையும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லபடியாக உடச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் போட்டிருந்த பூ, அருகம்புல் மாலை அதெல்லாம் கழட்டி தாம்பூலத்திலேயே வச்சாச்சு. எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவரை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி கரைக்கும்போது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அவரை கரைச்சி தான் ஆகணும் அன்றைக்கி. இது வந்து ஒரு வழியாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கணபதி பப்பா மோரியா அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண குட்டி குளத்துல அவரை வந்து கரைச்சாச்சு. இப்போ இந்த மண்ணை வந்து துளசி மரத்துக்கு யூஸ் பண்ணணும். தண்ணியை வந்து நாங்கள் செடியிலே விட்டுருவோம். இதுதான் எங்களோட பிளான் வந்து. சூப்பராக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக குளிக்காரு பாருங்கள். இதே மாதிரி தான் பாப்பாவும் பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்புறம் அந்த தாம்பரத்தில் இருந்த பூ, அப்புறம் அருகம்புல் மாலை எல்லாம் வீட்டில் கொண்டு போய் அவர் இருந்த இடத்துலயே வச்சுட்டு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு தேங்காயையும் பக்கத்துலேயே வச்சாச்சு. இந்த நாள் வந்து அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.